நீங்கள் இதை வந்து மத பிரச்சனையை சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். ஏன்னா பிரச்சனையே மத பிரச்சனையை தான் கிளப்பியிருக்காங்க சம்மந்தம் இல்லாமல். அதனால் அது சொல்கிறதுனால தப்பு இல்லை. இந்த 33 இடங்களில் வந்து மெஜாரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்துக்கள் தான். இது வந்து திராவிட மாடல்லேருந்து கற்றுக்கிட்டதுனால இதை சொல்கிறேன். அதனால் இதை சொல்ல வேண்டியது. கோர்ட் எங்கே இருக்குது? எங்கள் ஊரில் கோர்ட்டை கட்டிட்டு எனக்கு எதிராகவே தீர்ப்பு சொல்லியா? ஹெச்ஆர்என்சி இவங்க இந்த இஷ்யூ பெரிய சண்டே கலேபரம் நடந்துட்டு இருக்கு. ஹெச்ஆர்என்சி ஜேசி ஜாயின்ட் கமிஷனர் எல்லாமே உண்மைன்னு உட்காந்துருக்கான். ஏன்னா அவன் வந்து அங்கே கொடுத்துட்டு நல்ல பிள்ளையாட்டம் இங்கே உட்காந்துருக்கான். இவங்களுக்கு அந்த கோயிலுக்கு சரி நாளைக்கு அந்த கோயிலுக்கு வருமானத்துக்கு என்னடா போனான்? இந்த குண்டு வச்சான் பாருங்க, அவன் இப்போ ஜெயிலில் இருக்கான் பாருங்க. அவன் வந்து ரம்ஜான் பிரியாணி சாப்பிடணும், ரம்ஜான் கஞ்சி குடிக்கணும். ரம்ஜானே 1 மாதம் தானடா, அது எதுக்கு 3 மாதம் பரவல்? நூற்றாண்டு வளைவு கட்டணமா? இந்த வளைவு கட்டுறதுல யார் கட்டுறது, என்ன கட்டுறது, கமிஷன் ஏதாவது இருக்குதா, என்ன பிரச்சனை? இல்லை இவங்க இருவேறு வெளியில் வந்து ஜாதி இல்லைன்னு சொல்லிட்டு இதில் 2 குரூப்பு அப்படி பிரிஞ்சு இருக்கிறாங்களா? அதெல்லாம் முழு விசாரணை பண்ணணும். ஆனாலும் 2 கோஷ்டிகளாக இருந்ததுன்னா அடிதடி நடந்துருக்கு. இப்போ ஒரு ப்ரிமிசஸில் அடிதடியே நடக்குதுன்னா நீ இத்தனை நேரம் அந்த சர்ச்சு இப்போ வர சண்டே வந்து அங்கே ப்ரேயர் நடக்க விடுங்க. தேசபக்த ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று சிந்திக்க இருக்கக்கூடிய செய்திகள் குறித்து முதலில் பார்க்கலாம். தென்காசி நகராட்சியில் பாஜக கவுன்சிலர் மீது திமுகவுக்கு ஆதரவாக தாக்குதல் நடத்திய முஸ்லிம் சுயேட்சை கவுன்சிலர். ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிபதி மீது அரிவாள் வீச்சு. யாருக்கும் பாதுகாப்பில்லாத மாநிலமாக மாறும் தமிழகம். பெரம்பலூர் ஸ்ரீ பஞ்சநதீஸ்வரர் கோவில் நிலத்தை வீட்டு மனைகளாக பிரித்து வழங்குவதற்கு எதிர்ப்பு. ரம்ஜான் நோன்பு முன்னிட்டு நீண்டகால சிறைவாசிகளுக்கு 3 மாத பரோல் விடுப்பு. எஸ்டிபிஐ கோரிக்கை. திருநெல்வேலியில் சர்ச் நுழைவு வாயில் அமைப்பதில் இருதரப்பிடையே அடிதடி. ஸ்ரீ டிவியின் உண்மை நின்றிட வேண்டும் என்ற உரத்த சிந்தையோடு நான் உங்கள் பாஸ்கரன். என்ற செய்திகள் குறித்து சிந்திக்கிற மூட அரங்கத்தில் இணைந்திருப்பவர் மூத்த அரசியல் விமர்சகர் திரு ராஜேஷ் ராவ் அவர்களை ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக இனிதே வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம். இன்றைய முதல் செய்தி, தென்காசி முனிசிபாலிட்டியில மீட்டிங் போட்டிருக்காங்க. அதில் ஒரு 75 விஷயங்களுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அதில் 3 விஷயத்துக்கு அப்ரூவல் கொடுக்கல. அது வந்து நார்ம்ஸை ஃபாலோ பண்ணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஆனாலும் அதையும் மீறி அங்கே வந்து அது பாஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதையெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்து பாஜகவை சேர்ந்த சங்கர் சுப்பிரமணியன் அப்படிங்கிறவர் போராடி இருக்காரு. அவருக்கு எதிராக ராசப்பா அப்படிங்கக்கூடியவர் ஒத்த கவுன்சிலர். அவர் ஆக்சுவலா எந்த கட்சியும் சாராதவர். அவர் திமுகவிற்கு ஆதரவாக செயல்பட்டு இந்த பாஜக கவுன்சில் மேல தாக்குதலை நடத்தியிருக்காரு. அது காணொலியா வைரல் ஆயிட்டு இருக்கு. செய்தி எப்படி பாக்குறீங்க? இந்த செய்தி பார்க்கும் பொழுது உள்ளாட்சியில ஏன் ஒவ்வொரு கட்சிக்கும் அதிகமான பிரதிநிதித்துவம் இருக்கணும், அதுல வந்து நின்று ஜெயிக்கணும் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய செய்தி தான் இது. நீங்கள் சொன்னக்கூடிய அந்த தென்காசி முனிசிபாலிட்டியில் பார்த்தீங்கன்னா 75ல் 77 தீர்மானங்கள், அதாவது ஒரு நகராட்சி கூட்டம் நடக்கும் பொழுது இந்த டேபிள் வைப்பாங்க. இதெல்லாம் நாங்கள் பண்ண போகிறோம், இதுக்கெல்லாம் வந்து ஓட்டெடுப்பு மாதிரி நடக்கும். அதுக்கு என்ன சொல்கிறீங்க? அந்த பக்கத்தில் இத்தனை ரோடு போடுறோம், அதுக்கு இவ்வளோ கோடி ஒதுக்கியிருக்கோம், என்ன சொல்கிறீங்க அப்படின்னு ஒருத்தங்கள்ட்ட அந்த இது நடக்கும். ஸோ அது மாதிரி டேபிளிங் பண்ணுறப்ப தான் இந்த விஷயங்கள். அதில் 77 இது பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க. இது வந்து 41வது தீர்மானமாக ஒன்று வருது. அது என்ன இஷ்யூன்னா, அங்கே தென்காசிலேயே போலீஸ்காரர் காவல்துறையினர் வந்து அவங்க வந்து ஒரு தனியாக இண்டிவிஜுவலாக அவங்கக்குள்ளார எல்லாரும் சேர்ந்து ஒரு 20 ஏக்கரில் பிளாட்டு போட்டு சேல் பண்ணுறதுக்கு இது பண்ணுறாங்க. பிளாட்டு ரெடி பண்ணுறாங்க. அந்த பிளாட்டு போடுறாங்கன்னா அதுக்கான அப்ரூவல் வாங்கணும். நகராட்சியோட அப்ரூவல் வாங்கணும்ல. நகராட்சிக்கு அப்ரூவல் வாங்கணும்னா அதை சில கிரைட்டீரியாவை அவங்க வந்து ஃபாலோ பண்ணியிருக்கணும் இல்லையா? விவசாய நிலமாக இருக்கக்கூடாது. ரோடு வசதி 30 அடிக்கு போடுறீங்களா, 60 அடிக்கு போடுறீங்களா, 10 அடி ரோடா, எத்தனை ரோடு எந்த அளவுக்கு போடுறீங்க அப்படிங்கிறது. தண்ணி வசதி, பைப்லைனுக்கு நீங்கள் 2-3 இடத்துலையாவது போர் ஏதாவது போட்டு இது பண்ணியிருக்கீங்களா ஒன்று.
கரண்ட் கனெக்ஷன் எப்படி கொடுக்க போகிறீங்க அப்படி இதையெல்லாம் செஞ்சால் தான் அந்த பிளாட்டுக்கு வந்து அப்ரூவலே வந்து நகராட்சி கொடுக்கும். அந்த நகராட்சி இந்த அளவையர் அந்த அதிகாரி பெயர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஜா மைதீன். நான் இப்போ சொல்கிற பேர்லாம் நீங்கள் எல்லாம் நோட் பண்ணிங்க. காஜா மைதீன் அவர்கிட்ட சேர்மேனாக இருக்கிறது. அது ஆக்சுவலி மொத்தம் 33 பேர். அதில் சேர்மனாக இருக்கிறவர் திமுக சேர்ந்தவர் தான் இருக்கிறாரு. சாதீர் அப்படின்னு பேர், ஆர்ஆர் சாதீர் அப்படின்னு பேர். நீங்கள் இதை வந்து மத பிரச்சனையை சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். ஏன்னா பிரச்சனையே மத பிரச்சனையை தான் கிளப்பியிருக்காங்க சம்மந்தம் இல்லாமல். அதனால் அது சொல்கிறதுனால தப்பு இல்லை. இந்த 33 இடங்களில் வந்து மெஜாரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்துக்கள் தான். 23 இடம். அதில் 5 கவுன்சிலர் பாஜக, 4 பேர் அதிமுக. திமுகலையும் இந்துக்கள் இருக்கிறாங்க. சரி, முஸ்லீம்கள் இருக்கிறது 10 பேர் இருக்காங்க. நீங்கள் சொல்லக்கூடிய முகமது ராசப்பா, முகமது மைதீன் என்கின்ற முகமது ராசப்பா, இவர் நீங்கள் சொல்கிற சொன்னீங்க இவர் வந்து ஒரு சுயேட்சை. நீங்கள் சுயேட்சை அப்படின்னு அவரை வந்து நீங்கள் புறம் தள்ளி விட முடியாது. அவர் ஏற்கனவே தமுமுகவில் இருந்தவர். அங்கு வரவு செலவு பிரச்சனையில் ஏதோ ஒன்று நடந்தப்போ அதனால் அவர் அந்த அமைப்பிலிருந்து கழட்டி விடப்பட்டாரா, இல்லை பிரச்சனை வந்ததுனால அவர் வெளியில் வந்தாரா அப்படின்னு. ஆனாலும் அவர் வந்து ஒரு அடிப்படைவாத இஸ்லாமியர், அடிப்படைவாத ஒரு முஸ்லீம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அவர் இப்பொழுதும் போலீஸுடைய கண்காணிப்பில் இருக்கிறார். என்னங்க கவுன்சிலரான்னு சொல்கிறீங்க, அவர் போலீஸ் கண்காணிப்பில் இருக்கீங்க அப்படிங்கிறீங்க அப்படின்னா, அவரை பல அமைப்புகளோடு இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் அவரை வந்து அப்பப்போ பார்ப்பாங்க. வெளிநாடுகள்லேருந்து இருக்கக்கூடிய ஒரு ஸ்ரீலங்காவில் கூட ஏதோ ஒரு அமைப்பு இருக்குதான், அதோடைய தலைவர்கள்லாம் வந்து பார்த்தாங்க அப்படிங்கிற சொல்கிறாங்க. நமக்கு முழுசாக தெரியல, இதெல்லாம் போலீஸ்கிட்ட தான் அதற்கான இதெல்லாம் இருக்கும். அதனால தானே அவரை போலீஸ் வாட்ச் டாகில் வச்சுருக்காங்க அப்படிங்கிறதை நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டியதாக இருக்குது. இந்த லே அவுட்டுக்கு நீங்கள் மற்ற ஒரு தனியார் வந்து ஒருத்தர் பிளாட்டு போடுறாரு, ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுறவர், அவர் ஒரு இடத்த வாங்கி 1 ஏக்கரில் வாங்கி அவர் பிளாட் போட்டுனான்னா நீங்கள் அவருக்கு இல்லாத நாம்ஸ் எல்லாம் சொல்கிறீங்க. இவங்க 20 ஏக்கரில் போலீஸ் போடுறாங்க. அவங்கெல்லாம் சேர்ந்து தனியாராக இருந்து அவங்கெல்லாம் ஒரு கூட்டாக சேர்ந்து தான் அதை பண்ணுறாங்க. இதுக்கு என்ன அவங்க சொல்கிறாங்கன்னா, இது கனெக்ஷன் வந்துவிடும், ரோடு போட்டு விடுவார்கள், இந்த இதெல்லாம் சேர்த்து நாங்கள் அப்ரூவல் கொடுக்கணும் அப்படிங்கிறது மாதிரி டேபிள் பண்ணுறாங்க. இதை பாஜகவுடைய கவுன்சிலர் சங்கர் சுப்பிரமணியம் எதிர்ப்பு தெரிவிக்கிறார். அவரோடு சேர்ந்து அதிமுகவில் இருக்கக்கூடிய கவுன்சிலர்களும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. சரி, இவங்க மட்டும்தான் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களா? திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு 3 பேரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. முடிஞ்சதா? எதிர்ப்பு தெரிவிக்கிறப்ப எப்படி நீங்க அப்ரூவல் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே, இந்த அப்ரூவல் கொடுக்கக்கூடிய அத்தாரிட்டியாக இருக்கக்கூடியவர் யாருன்னா, நான் சொன்ன அந்த நகர அதிகாரி, திட்ட அளவை அந்த அதிகாரி காஜா மைதீன். அந்த காஜா மைதீனை சங்கர சுப்பிரமணியம் கேட்குறார், நீங்கள் எப்படிங்க அப்ரூவல் கொடுக்குறீங்க? இந்த அப்ரூவல் கொடுக்கறதா இல்லையா அப்படின்னு யார்கிட்ட நீங்கள் கேட்கணும்? அதிகாரிட்ட தானே கேட்கணும். காஜா மைதீன் தானே அதிகாரி. அவர்கிட்ட சங்கர சுப்பிரமணியன் கேள்வி கேட்குறாரு அப்படின்னு ஒன்று நான் சொன்னேன். அடிப்படைவாத இஸ்லாமியர் இந்த ராஜப்பா, முகமது ராஜப்பாங்கிறது ஏன்னா அவர் முஸ்லீம் அதிகாரின்னு நீ வந்து கேள்வி கேட்குறியா அப்படின்னு சங்கர சுப்பிரமணியனை, இங்கே எங்கேயாவது மதம் வந்துச்சா? அதிகாரி காஜா மைதீன் தானே. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த 20 ஏக்கர் பிளாட்ல போலீஸ் போடுறாங்கல்ல, அதுவும் பெரும்பாலான போலீஸ் இந்துவா தானே இருப்பாங்க. இப்போ அதுக்கு தானே கேள்வி கேட்குறாங்க. ஏன்னா மற்றவங்களுக்கு ஒரு நியாயம், இவர்களுக்கு ஒரு நியாயமானு கேட்குறாங்கல்ல. இது எங்க மதம் வந்தது? அந்த அதிகாரியை கேள்வி கேட்டார் சங்கர சுப்பிரமணியன், அவரோடு சேர்ந்து அதிமுகவினர் கேட்டாங்கிறதுக்காக அதை மத பிரச்சனையாக ஏற்படுத்துறாரு. என்னன்னா, இந்த கூட்டம் முழுசா நடந்து விடக்கூடாது. அதுக்கப்புறம் நீங்க சொன்னீங்க அது நடந்ததா, பல இதை தீர்மானம், இந்த 41வது தீர்மானத்துல இந்த பிரச்சனை வந்ததுன்னு அதோடு நிறுத்தி முடிஞ்சிருச்சு. சேர்மன் வந்து அவரு வெளிநடப்பு இவங்க வந்து உள்ளிருப்பு போராட்டம் பண்றாங்க. எப்பவுமே போலீஸ் ஒரு பஞ்சாயத்து ஒன்று சொல்றான், உன் மேலேயும் கேஸு, உன் மேலேயும் கேஸு அப்படின்னு. ஏன்னா பிடிச்சி தள்ளின ஒரு மேலேயும் கேஸு, கீழே விழுந்த ஒரு மேலேயும் கேஸு. எப்படி கேள்வி கேட்குறாரு, அவனால் பதில் சொல்ல முடியல. அந்த ராசப்பா, முகமது ராசப்பாவால் சங்கர சுப்பிரமணியம் அவர்களை தள்ளி விடுறான். அந்த முனிசிபல் அந்த நகராட்சி கூட்டத்திலே தள்ளி விடுறான். அவர் தடுமாறி கீழே விழுகிறாரு. இதெல்லாம் வீடியோ பதிவாயிருக்கு.
கீழே விழுந்த ஓ மேலையும் கேஸு, பிடிச்ச தன்னால அவன் மேலையும் கேஸு. எப்படி சூப்பரான பஞ்சாயத்து இது. வந்து போலீஸ் ஸ்டேஷனா அது, இல்லை கட்ட பஞ்சாயத்து மாதிரி அவங்க பண்ணுறாங்களான்னு ஒன்று தெரில. இந்த போலீஸுடைய கண்காணிப்பில், குறிப்பாக உளவுத்துறைய கண்காணிப்பில் இருக்கக்கூடிய இந்த முகமது ராசப்பாவுக்கு எதுக்கு இந்த காவல்துறை இவ்வளவு முட்டு கொடுக்குது அப்படின்னு பார்க்கலாம். சரி, இது மட்டுமா இவர்னா, இவருடைய தூண்டுதல்ல முதல்வர் அந்த பக்கம் வரும் பொழுது, அப்பையிலேருந்து சொல்கிறோம், தென்காசியில் ஒரு சென்சிட்டிவான இருக்குது காசி விஸ்வநாதர் கோயில். அந்த கோயில் இடத்துல வந்து மசூதி கட்டணும்னு இதற்காக 4 பேர் பலியானார்கள். குமாரபாண்டியன் அவருடைய சகோதரர்கள்லாம் பார்க்குறோம். அந்த பஜார் ரோட்ல இருக்கக்கூடிய மசூதி கட்டணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை அந்த முதல்வர்கிட்ட கொடுத்ததும் இவர் தான். இவருடைய தூண்டுதலை இன்னும் சில பேர் கவுன்சிலர்கள் கொடுத்தாங்க அப்படிங்கிறதுலாம் இருக்கு. அப்படின்னா அந்த இடத்துல மத மோதலை ஏற்படுத்தக்கூடிய எண்ணத்திலே செயல்படக்கூடியவர் இவர். ஆனா இந்த நிர்வாக கூட்டத்தில் நடந்தது, முனிசிபாலிட்டி கூட்டத்தில் நடந்த விவகாரமே வேற. அந்த காஜா மைதீன்கிற ஒரு அதிகாரிய பாஜக கவுன்சிலர் கேள்வி கேட்டாருங்கிறதுனால அதை மத பிரச்சனையா, சேர்மனும் அதை இன்ட்ரெஸ்டா சரி இது இதோட பிரச்சனை முடிஞ்சு அடுத்த இதை வந்து சத்தம் இல்லாம அதை வந்து தொடங்கிடலாம். 41 அதுக்கப்புறம் 37 இது இருக்கு தீர்மானம், அதெல்லாம் இது பண்ணிடலாம். இதுல என்ன அவங்க, நான் பேசினேன் சங்கர சுப்பிரமணியம் அவர்கள்ட்ட போன்ல பேசினேன். அப்ப அவர் என்ன சொல்றாரு, இவங்க கடைசி நேரம் நான் ஏற்கனவே சொன்னோம், எலெக்ஷன் வருது 4385 இதை அப்போ டெண்டரை இது பண்ணாங்க இல்லையா, போனா வராது பொழுது போனா கிடைக்காது அப்படிங்கிறது மாதிரி நல்லா இருக்கிற ரோடுக்கெல்லாம் 5 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. 4.90 லட்சம் ஒதுக்கியிருக்காங்க. அது கவுன்சிலர் கேட்டிருக்காங்க, எங்க ரோடு நல்லா இருக்குங்க, வீடியோ எடுத்திருக்காங்க, போட்டோ எடுத்திருக்காங்க, இதுக்கு எதுக்கு இப்ப 5 கோடி ரூபா ஒதுக்கி இருக்கீங்க அப்படின்னா இல்ல அப்படின்னு. இது போன்ற விஷயங்கள்லாம் அடுத்த 30ல் வருது. அதனால இப்பொழுது வந்து கோர்ட்டுக்கு போறதுக்கு பாஜக கவுன்சிலர்கள் தயாராகி விட்டார்கள். மீண்டும் அந்த நகராட்சி கூட்டம் நடத்தணும். எல்லாத்தையும் நீங்க டேபிள் பண்ணுங்க, 77 தீர்மானத்தையும், எது சரியாக இருக்கிறதோ அதுக்கு மட்டும்தான் ஆதரவு, பாக்கி இதை நாங்க எதிர்ப்பு தெரிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க, 5 பாஜக கவுன்சிலர்கள் இருந்ததுனால சங்கர சுப்பிரமணியம் போன்றவர்கள் எழுந்து கேள்வி கேட்கிறார்கள். பாஜக தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்கிறது. ஆனா அங்க வந்து 10 முஸ்லீம்கள் இருக்காங்க. ஆனா டோட்டலா 23 இருக்கிறோம். நீங்க திமுக இருக்கிறவங்க எல்லாரும் நீ இந்துன்னு நினைச்சுப்பீங்களா? அதுல 3 பேர் ஏதோ சொரணையோட கேள்வி கேட்டிருக்கான். மற்றவன்லாம் ஏங்க முழுசா வந்து அவங்க தான் மெஜாரிட்டி. நம்ம இருக்கோம் 23 பேர் இந்துக்கள் இருக்கிறோம். சேர்மேனை அவன் முஸ்லீம்கிட்ட விட்டுட்டு உட்காந்துருக்காங்களே, அது திமுக காரன்னு விட்டுட்டு தானே உட்காந்துருக்கான். ஏன்னா அவனுக்கு எப்படியாவது அடுத்த தடவை எப்படி ஜெயிச்சா போதும் அப்படிங்கிறதுல இருக்கான். ஆகவே உள்ளாட்சி பிரதிநிதித்துவம் அதுல வந்து நம்ம இருக்கணும், கிரவுண்டில் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத இது வந்து மெய்ப்பிக்கக்கூடிய, இது கண்டிப்பாக அவசியம் அப்படின்னு நமக்கு காட்டக்கூடியது தான் இந்த செய்தி. 5 பாஜக கவுன்சிலர் இருந்ததுனால தைரியமாக சங்கர சுப்பிரமணியம் கேள்வி கேட்டிருக்காரு. அவருக்கு நம்முடைய பாராட்டுகள். நீங்க வாட்ச் டாக்ல தான் வச்சிருக்கீங்க உளவுத்துறை காவல் அதிகாரிகளே. அந்த முகமது ராசப்பா இன்னொன்று நெட்வொர்க்கெல்லாம் அவர் பழையபடி இன்னும் வச்சிருக்கிறாரா, வெளிநாடுகள்லேருந்து மற்ற அமைப்புகள்லேருந்து அவரை பார்த்துட்டு இருக்காங்களா, அவர் வந்து ஒரு அடிப்படைவாத இஸ்லாமியன்னு சொன்னாங்க, வேணும்னே அங்கே வந்து மத மோதலை ஏற்படுத்தக்கூடிய எல்லா வேலையிலையும் ஈடுபடுறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது. அந்த பகுதியிலே மீண்டும் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்த, தேர்தல் காலங்கிறதுனால நம்ம வந்து போலீஸ் நம்ம மேலே கை வைக்காதுங்கிற தைரியத்தில் இது போல அவர் செயல்படுகிறார். பாதிக்கப்பட்ட சங்கர சுப்பிரமணியம் மீதும் வழக்கு, அடித்த ராஜப்பா மீதும் வழக்குங்கிறது இது எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிறத அந்த காவல்துறையிடமே நம்ம விட்டு விடுகிறோம். இதையெல்லாம் மக்கள் கவனித்து கொண்டு இருக்கிறார்கள். 2026 அதற்கான பரிசாகவும் இந்த திராவிட மாடலுக்கு கொடுப்பார்கள் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸ்ரீவில்லிபுத்தூர் வன்கொடுமை சிறப்பு நீதிமன்றம்னு இருக்கு. அந்த நீதிமன்ற வளாகத்துல சுமார் 14 நீதிமன்றங்கள் உள்ளுக்குள்ளேயே அந்த 14 நீதிமன்ற வளாகங்கள் இருக்கு. அந்த கால்வாயை ஒட்டியே குடிசை பகுதியும் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பகுதியை சேர்ந்தவர் தான் பாலமுருகன்னு பேரு. சுமார் ஒரு 36-38 வயசுக்குள்ளதான் இருக்கும். அவர் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்னு வேற சொல்றாங்க. திருமணமானவர், ஒரு குழந்தை உண்டு. மனைவிக்கும் அவருக்கும் இடையே ஒரு கருத்து வேறுபாடு. அவர்கள் பேர் முனீஸ்வரி. அவர்களுடைய அந்த குடும்ப நல வழக்கு கோர்ட்டுக்கு வந்திருக்கு. அந்த மனைவிக்கு வந்து
ஏதாவது ஒரு அமௌண்ட் கொடுக்கணும் வாழ்வாதாரத்துக்கு அப்படிங்கிற தீர்ப்பு இன்று காலை வர இருந்திருக்கு நேற்றைக்கு. இதை தெரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணியிருக்காரு, கோர்ட்டுக்கு சாதாரணமாக வந்து யாரு அந்த சிறப்பு நீதிமன்றத்தோட ஜட்ஜி அவர் தான் அந்த கேஸை விசாரிக்கிறாரு, தீர்ப்பு சொல்ல போறாரு, நீதியரசர் சுதாகர். அவரு தானே தெரிஞ்சுக்கிட்டு ஒரு 4-5 அடி தான் கேப் இருக்குன்னு நினைக்கிறேன், 2 அடி அருவாளை தூக்கிட்டு போய் அவர் மேல வீச பார்த்திருக்காரு. அது அவருக்கு முன்னாடியே தான் விழுந்திருக்கு. நீதிமன்றமே ஒரே பரபரப்பா கிளப்பியிருக்கு. அதன் பிறகு வழக்கம் போல பெரிய பெரிய அதிகாரிகள் எஸ்பிலாம் வந்து அதை பார்த்துட்டு பாதுகாப்பு குறித்தெல்லாம் டிஸ்கஷன் பண்ணிட்டு போயிருக்காங்க. நீதிமன்றத்திற்கு வந்து நீதிபதிக்கு முன்னாடியே 2 அடி அருவாளை தூக்கி போட்டு எனக்கு எதிராக தீர்ப்பு கொடுத்த அப்படிங்கிற சூழ்நிலை திராவிட மாடல் ஆட்சியில் நிகழ்வதாக சமூக வலைதளங்கள்லாம் எல்லாரும் இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த செய்தி? இதுல என்ன ஆச்சரியம் அப்படிங்கிறது தான் நம்முடைய கேள்வி. அதுல அவர் மனைவி பிரிந்ததுனால அந்த சங்க இலக்கியங்கள்லாம் எழுதிருப்பார். அந்த பசலை நோய் வந்து இவர் வந்து மனசு அதையே பத்தி யோசிச்சு இல்ல அதனாலதானா இல்ல காசு கூட இவர் தீர்ப்பு கொடுத்துட போறாரு, மனைவி குழந்தையெல்லாம் இருக்கு, மாசத்துக்கு நீ 1 லட்சம் ரூபா கொடுக்கணும்பான்னு தீர்ப்பு கொடுத்துட போறோம்னு பயந்துட்டாரா? எனக்கே வழி இல்ல, நான் எங்க இருந்து அவ்வளவு கொடுக்க போறேன் அப்படின்னு. ஏன்னா அவர் சொன்ன அந்த ஒரு டயலாக் நம்ம வந்து இது வந்து சாதாரண மனுஷன் பேசுவானா, புத்தி சுவாதீனமா அவன் வந்து, ஏன்னா இவங்க கோயில் மேல அடிக்கிறவனெல்லாம் இதாக சொல்ல, நம்ம இது வந்து விளையாட்டுக்காக சொல்றேன், சீரியஸ் நோட் இல்லை. ஆனாலும் எதுக்காக இந்த வார்த்தையை சொல்கிறேன், இது வந்து திராவிட மாடல்லேருந்து கற்றுக்கிட்டதுனால இதை சொல்கிறேன், அதனால இதை சொல்ல வேண்டியதாக இருக்கு. கோர்ட் எங்கே இருக்கு? எங்கள் ஊரில் கோர்ட்டை கட்டிட்டு எனக்கு எதிராகவே தீர்ப்பு சொல்லியா? இப்படி ஒருத்தன் கேட்குறான். நீங்கள் சொல்கிறீங்க இன்ஜினியரிங் படிச்சிருக்கான் அப்படிங்கிறீங்க. இது நல்ல மனநிலையில் இருக்கிறவன் சொல்லுவானா அப்படின்னா, அவன் வந்து ஒரு திராவிட மாடல் அவன் மூளையில் இறங்கி இருந்தால் மட்டுமே தான் அவன் இப்படியெல்லாம் யோசிச்சிருப்பான். இப்போ இவங்க கேட்குறாங்களே, நாங்கள் கொடுக்குற ஜிஎஸ்டி, நாங்கள் வரி கொடுக்கவில்லை என்றால் இந்தியாவே பிச்சை எடுக்குங்கிறது மாதிரிலாம் இவங்க பேசுகிறாங்களே. நாங்கள் மட்டும் டேக்ஸ் கட்டலன்னு வச்சுக்க, அவ்வளோதான். இப்போ கோயம்புத்தூர்காரங்க சொல்லுவாங்கல்ல, ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது, ஊபி எல்லாம் அப்படிதான் அப்படின்னு. இப்போ கோயம்புத்தூரில் சொல்லுவாங்க, நாங்கள் மட்டும் வரி கொடுக்கலன்னா மெட்ராஸ் அப்படின்னு தான் அவனும் சொல்லுவான். ஆனால் இதை பற்றிலாம் அவங்க கவலைப்பட மாட்டாங்க. ஜெயரஞ்சன் அப்படியே உருட்டுவார். இப்போ வந்து அவர் இந்த எக்கனாமிக் சர்வேலாம் வச்சுட்டு அவர் அந்த 1 ட்ரில்லியனை நோக்கி தான் போயிட்டுருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் அவருக்குள்ள பல பேர் இந்த விவசாயத்துலேருந்து இண்டஸ்ட்ரியை நோக்கி நிறைய பேர் போயிட்டதுனால இந்த முறை நமக்கு விவசாயத்தோட உற்பத்தி குறைஞ்சிருக்குது. எவ்வளோ கூட இதை வந்து அது ஒரு மாடிஃபிகேஷன் நீங்கள் வச்சுருக்கணும், மாடுலேஷன் வச்சுட்டு விவசாயம் நாசமாக போச்சு அப்படிங்கிறத எல்லாம் அங்கேருந்து இண்டஸ்ட்ரீஸுக்கு போயிட்டான், எல்லாம் டாஸ்மாக்கு போயிட்டான். பாதி பேர் விவசாய கூலி அது இன்னும் ஒரு நாளைக்கு வேலைக்கு போயிட்டு பாக்கி நாள்லாம் டாஸ்மாக்கு உட்காந்துருக்கான். இந்த மற்ற கான்ட்ராக்ட் இந்த வேலையெல்லாம் வட மாநிலத்திலேருந்து வந்துடுறான். ஈவன் கொல்கட்டாலேருந்து எல்லாம் வந்து கூட விவசாய வேலையே அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய மெக்கனைஸ் ஆகிடுச்சு, போர் அடிக்கிறதுலாம் வந்து மிஷினில் வந்துருச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம். எதுக்குன்னா இந்த திராவிட மாடலில் அவன் முழுசாக உள்வாங்கியிருக்கான்னு நினைக்கிறேன். எங்கள் ஊரில் வந்து கோர்ட்டை கட்டிட்டு எனக்கு எதிராகவே நீ தீர்ப்பு சொல்லுவியா அப்படின்னு சொல்லி அறிவாளை வீசியிருக்கான். இப்போ இது வந்து நம்ம கொஞ்சம் ஜாலியாக அப்படி பேசியிருந்தா கூட கொஞ்சம் சீரியஸாக நம்ம பார்ப்போம். ஓய்வு பெற்ற நீதியரசர் ஒரு தடவை இந்த வழியாக அப்படி போகிறப்ப அசோக் பில்லர்கிட்ட அவருடைய பாதுகாப்பு அந்த பிஎஸ்ஓர் அவங்க மீதே தாக்குதல் 2 பசங்க பண்ணாங்க. அதுக்கப்புறம் சிட்டனா ஒன்று பறந்துட்டானா, அதுக்கப்புறம் கைது பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். 2 பேரும் போதையில் இருந்திருக்காங்க. காரை ஒட்டி இப்படி இடிக்கிறது மாதிரி வந்து அவர் கேட்டது வந்து நீதிபதி தான் வந்திருக்காரு. நீதிபதிக்குன்னு ஒரு கார் எப்படி வருவாங்கன்னு ஒரு ஓய்வு பெற்றிருந்தா கூட அந்த இதில் வந்திருக்காரு, செக்யூரிட்டிலாம் இருக்குது, வந்து அடிச்சிருக்கான். அவன் 2 பேரும் கஞ்சா பதில் அப்போ இருந்தானா, அதை நம்ம பார்க்குறோம். கோயம்புத்தூரில் கோர்ட்டு வளாகத்து பக்கத்திலேயே வந்து வெட்டி வீழ்த்தின பார்க்குறோம். அட்வொகேட்டை வந்து இதே திருநெல்வேலியில் வெட்டின அந்த விஷயங்கள்லாம் பார்க்குறோம். ஆகவே சட்டம் ஒழுங்குங்கிறது நம்ம தொடர்ச்சியாக பேசுகிறோம். நமக்கே இப்போ அழுத்து போகுது. பேசுகிறோன்னா ரொம்ப ரெப்புடேஷன் இருக்குதோ அப்படின்னு நமக்கே தோணுது. ஏன்னா எப்போ திரும்ப டே 1லேருந்தே இருக்கணும். நம்மவே பார்த்தோம், அந்த ஆட்சி அமைத்த நம்ம 1 மாதத்துக்கு பண்ணியிருக்கிறோம். 30 நாளில் நடந்த 30 ரவுடிசம் இந்த திமுக ஆட்சியில் அப்படின்னு. அப்போலேருந்து அதுதான் தொடர்ந்துகிட்டு இருக்கு, எதுவும் குறைந்த பாடு இல்லை. கடைசியாக இப்போ பார்த்து சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு இருக்குன்னா, நாங்கள் வந்து சோஷியல் மீடியாலாம் பார்த்து தான் பெட்ரோல் பாம் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிச்சோம், எப்படி செய்கிறதுன்னு கண்டுபிடிச்சோம். ஒரு 2 வீலர்லேருந்து அந்த பெட்ரோலை எடுத்து அதை ஒரு பாட்டிலில் நிரப்பி
ஒருத்தர் வீட்டில் அடிச்சிருக்காங்க. மதுரையில் தான் நடந்தது. 5 இதில் அதில் 3 சிறுவர்கள் வந்து சீர்திருத்த பள்ளியில் கூட இப்போ சேர்த்தாங்கங்கிறத பார்க்குறோம். அந்த ஒரு ஸ்கேல் போதும் சட்டம் ஒழுங்கு எந்த லட்சணத்தில் இது இருக்குது. அந்த சின்ன அமைச்சர் பெருமக்கள் அங்கொன்றும் இங்கொன்றும் நடக்கிறத வச்சுட்டு நீங்க மொத்த அரசு நீங்க பாருங்க, இப்ப இவரு இந்த பாலமுருகன் வந்து ஒரு இண்டிவிஜுவல் தானே, ஏதோ ஒரு இடத்துல நடந்தது, பொறுப்பு இருக்க முடியும். ஸ்ரீவில்லிபுத்தூர் அந்த கோர்ட்ல மட்டும்தானே நடந்திருக்குது, மெட்ராஸ் கோர்ட்ல நடந்துருச்சா? அவன் வீட்டுல உள்ள பஞ்சாயத்துக்கு அவன் கொண்டு வந்து ரோட்ல சண்டை போட்டானா அதுக்கு அரசு எப்படி பொறுப்பு எடுத்துக்க முடியும்? அதான் ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷன்லயும் அதே மாதிரி. இப்ப நீங்க சொல்றத பாத்தீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் கோர்ட்ல தானே நடந்திருக்கு, மதுரை கோர்ட்ல நடந்துருச்சா, தூத்துக்குடி கோர்ட்டில் நடந்துருச்சா, இல்லை சென்னை ஹைகோர்ட்டில் தான் நடந்திருக்கு. சரி, இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், இங்கெல்லாம் நடக்காதுன்னு நீங்கள் உத்தரவாதம் கொடுங்க. இந்த ஆட்சியில், இரும்பு கரம் கொண்ட ஸ்டாலின் ஆட்சியில் இது போல இன்சிடென்ட்டு இனிமேல் ஒன்று கூட நடக்காதுங்க சொல்லுவீங்களா? குற்றம் செய்பவர்கள் தண்டிக்கப்படுவார்கள்ங்கிற ஆதாரத்தை வேணா கொடுக்கலாங்க. என்ன குற்றம், யாரு என்ன தப்பு பண்ணாலும் அரசு கவர்மெண்ட்டை கேள்வி குண்டர் சட்டத்தை தூக்கி போடுவாங்க. அது ஒன்று தான் நடக்கும். இந்த அரசை நோக்கி யாராவது கேள்வி கேட்டானா அவனுக்கு வேணா குண்டர் சட்டம், கரெக்டாக வெள்ளிக்கிழமை நைட்டு போய் அரெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த வேலையெல்லாம் பண்ணுவாங்களே தவிர இவனுக்கு உடனே பாய்ந்து அவனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, உடனே கைது பண்ணியிருக்காங்களாம். அவனுக்கு அதுக்கப்புறம் அவனுக்கும் ஒரு குடும்பம் இருக்குது அப்படின்னு சொல்லி நாளைக்கு என்ன பண்ணுவாங்க, பச்சாதம். அதாவது அந்த ஜட்ஜே கூட சொல்லலாம் இவன் ஏதோ ஒரு மாதிரி, ஏன்னா அவரும் அதாவது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இவ்வளோ சீரியஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி உடனடியாகவே இந்த கோர்ட்டே வந்து சோமோட்டோவாக ஒரு விஷயம்னா எனக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் இருக்குங்க. நான் இனிமேல் இப்போ நான் என்ன கேட்குறேன், ஒவ்வொருத்தனும் இதே மாதிரி வந்தானா இப்போ இது வந்து முன்னுதாரணம் இருக்கிறதா இல்லையான்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா, இப்போ வெள்ளிக்கிழமை ஏரியர்கள் உடனே இவ்வளவு நேரம் வேறு ஏதோ பேசிட்டு இருந்தானே கரெக்டாக இங்கே வந்துட்டான் பாரு அப்படின்னு நம்மளை திட்ட போகிறான். இருந்தாலும் நான் சொல்கிறேன், பூந்தமல்லி கோர்ட்டில் இதே போலீஸ் பக்குறதையும் பண்ணா இஸ்மாயில் ஜட்ஜை மிரட்டினாங்களா இல்லையா? சிறப்பு கோர்ட்டு, என்ஐஏ கோர்ட்டு, புலனை கோர்ட்டு, அங்கே அந்த ஜட்ஜை மிரட்டினாங்களா இல்லையா? அதே போல் உடுப்பியில் அந்த இஜாப் பிரச்சனை வந்த பொழுது தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்துடைய சேர்ந்த நிர்வாகி வந்து ஜார்க்கண்டில் நீதிபதிக்கு பண்ணது மாதிரி நாங்களும் பண்ண ஆரம்பித்தா விளக்கமாத்தெல்லாம் எடுத்து அடிப்போங்கிறது மாதிரி மேடையிலெல்லாம் வந்து எடுத்து காட்டின அந்த இதெல்லாம் பார்த்தா அவருக்கு மன்னிப்பு கடைசியில் கேட்டார். ஆனாலும் கடுமையான தண்டனை இந்த நீதிமன்றம் கொடுத்ததா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்குதுல்ல. அதனால் இப்போ இது மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் மிரட்டினாங்கன்னா நீதிமன்றம் எப்படி தீர்ப்பு? ஏற்கனவே நீதிபதி தீர்ப்பு சொன்னாலே செயல்படுத்தாத ஒரு அரசு இருக்குது பாருங்க. ஒவ்வொருத்துலேயும் ஒரு டிட்டோரியேஷன் நடக்குதுங்கிறதுக்கு சொல்கிறேன். தீர்ப்பு கொடுத்தா இந்த கவர்மெண்ட்டே செயல்படுத்தாது அப்படி. இப்போ நாளைக்கு ஜட்ஜு இப்படி நினைக்கிறார், நம்ம என்னதான் தீர்ப்பு கொடுத்தாலும் இவங்க செய்ய போகிறதில்ல, இது எதுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டு அப்படின்னா. இப்போ தான் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது, நீங்கள் எல்லாத்தையும் டைம் ஃப்ரேம் இல்லாமல் இஷ்டத்துக்கு வந்து நீங்கள் அடுத்த ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி இந்த கோர்ட்டு தள்ளுபடி, எதுக்காக 29ஆம் தேதி ஏப்ரலுக்கு நீ தள்ளுபடி பண்ணுற, அதை நீ சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுன்னு இப்போ சுப்ரீம் கோர்ட் கேட்குது. இப்போ இது மாதிரி மிரட்டினான்னா எப்படி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறது? இப்போ அவன் நல்ல நிலைமையில் இருக்கிறானா, அவன் வீட்டில் அருவா வச்சுருக்கிறானா, வெடிகுண்டு ஏதாவது வச்சுருக்கானா பார்த்துட்டா தீர்ப்பு கொடுக்க முடியும். ஸோ இது எந்த அளவுக்குன்னா தமிழ்நாடு எல்லா விஷயத்துலையுமே நீதிமன்றம் சொல்லுது, அதை செயல்படுத்தாது. அதை செயல்படுத்தாமல் இருப்பது வந்து தங்களுக்கு ஏதோ ஒரு கொடுத்துருக்க ஒரு உரிமை மாதிரி இந்த அரசு நினைக்கிறதுனால அப்பையிலேயும் சொல்கிறேன், அரசன் எவ்வளியோ குடிகள் அவ்வளி. இப்போ இந்த கவர்மெண்ட்டை பார்த்துட்டு தான் அந்த பாலமுருகன் போன்ற மனநிலை பாதிக்கப்பட்டவனா நல்ல நிலையில் இருக்கிறான்னு தெரியல இப்படி செயல்பட்டுருக்கிறான். இதற்கு கோர்ட்டு வந்து ஒரு சிவியராக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். இந்த ஜட்ஜு இது போன்ற ஜட்ஜுகள்லாம் எங்களுக்கே பாதுகாப்பு இல்லை, அந்த லட்சணத்தில் தான் இங்கே தமிழ்நாடு இருக்குன்னு அவங்க சொன்னாதான் மக்களுக்கு முதல்ல புரியும், ஆட்சியாளருக்கும் புரியும். இதுக்கப்புறம் நம்ம வந்து ஏதாவது ஒரு சிட்ட ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு அவங்க ஒரு முடிவுக்கு வருவாங்க, அவனுக்கு இனிமேலாவது செயல்படுவாங்க அப்படிங்கிறதான் நம்முடைய பார்வை. பெரம்பலூர் பஞ்சநதீஸ்வரர் கோவில் நிலத்தை வந்து 2008 ஆதி திராவிட நலத்துறைக்கு தானமாக கொடுத்துட்டாங்க. 150 குடும்பங்களுக்கு, அதாவது வீட்டு மனை இல்லாத குடும்பங்களுக்கு இந்த கோயில் நிலத்தை எடுத்து வீட்டு மனை போட்டா கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. 2014 தொடங்கியதுன்னு நினைக்கிறேன். இப்போ மீண்டும் அது பிரச்சனை ஆகிருக்கு. அதில் ஒரு சாரர் அந்த பட்டாவை வாங்கிக்கிட்டவர்கள் அமைதி காத்து அப்பாடா நமக்கு இடம் கிடைச்சிருச்சேன்னு நினைக்கிறாங்க. இன்னொரு சாரர் வந்து அது எப்படி கோயில் நிலத்தை எப்படிங்க நீங்கள் கொடுக்கலாம், என்னங்க அநியாயம் பண்ணுறீங்க அப்படின்னு ரோட்டில் உட்காந்து போராடுறாங்க. அவளை வழக்கம் போல காவல்துறை கட்டுக்கட்டாக தூக்கிட்டு போகிறதையும் பார்க்க முடியுது. நீங்கள் இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? மேலெழுந்த வாரியாக ஒரு செய்தியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, கோயில் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தானே நினைப்போம், எல்லாருக்கும் வீடு போட்டு கொடுக்கலாம் தானே.
அப்படின்னு ஒன்று தோணும். வீடே இல்லாதவங்களுக்கு தானே அது நல்ல விஷயம் தானே அப்படின்னு தோணும். ஆனால் இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு பேக்ரவுண்டை பார்க்கணும். பேக்ரவுண்டு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இப்பொழுது அந்த கோயிலுக்கு வந்து அறங்காவலர் குழு தலைவராக இருப்பவர் ராஜாவுடைய சகோதரர் அப்படிங்கிற ஒரு தகவலை உங்களுக்கு முதல் சொல்லிடுறேன். நீங்கள் சொன்னவே 2008-09 இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது. அப்பொழுது இருந்த ஒரு 5-6 அறங்காவலர் குழு அந்த கமிட்டி இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து இவங்க கேட்குறாங்க, ஆதி திராவிட நலத்துறை கேட்குறாங்க. அதில் சில பேர் 2 பேர் வந்து அது வேண்டாம், இது கோயில் இதுக்காக தான் பயன்படுத்தணும், வேறு எந்த பர்பஸுக்கும் பயன்படுத்தக்கூடாதுன்னா. அப்புறம் ஒருத்தவங்க வந்து என் பேரில் கொடுத்ததாக தப்பாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒருத்தர் அறிக்கை கொடுக்குறார். இதெல்லாம் வந்து கமிஷனர்கிட்ட போகுது. அவங்க எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு கடைசியில் நாங்கள் இதை இது பண்ணுவோம், இந்த இடத்த எடுத்துப்போம் அப்படின்னு சொல்கிறப்ப மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதற்கு பிறகு போய் பேசுகிறான். பெரிய போராட்டம் இவங்க முன்னெடுக்கலாம். ஊர் மக்கள்லாம் எதிர்ப்பு தெரிவித்தோடனே சரி வாங்க சமாதான பேச்சு பேசலாம் அப்படிங்கிறப்ப ஊர்லேருந்து எல்லாரும் வரக்கூடாது, 10 பேர் தான் வரணும் அப்படின்னா 10 பேர் போகிறாங்க. அந்த 10 பேர் போன உடனே வேறு எதுவும் ஆரம்பிக்கல. அப்பொழுது ராஜா அந்த பகுதியுடைய எம்பி என்பதையும் மனதிலே வச்சுக்கிட்டு இதெல்லாம் நீங்கள் இந்த செய்தியை நீங்கள் உள்வாங்கணும். உள்ளே போன உடனே எப்படி வீட்டில் இருக்கிறதா உத்தியோகமா, ஜெயிலில் போய் உட்கார்றதா உத்தியோகமா? ஃபஸ்ட்டு கேள்வியாக தான். அங்கே போன உடனே வெளியே போச்சு. என்ன கோயில் சமரசம்னா பேசி என்ன இது, நீங்கள் ஏதாவது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இதுனா இல்லை எங்களுக்கு கோயிலுக்கு அப்படி நீங்கள் கொடுப்பீங்கன்னா எங்கள் அந்த பூஜைக்கெல்லாம் எங்களுக்கு தேவையானது இந்த இதுலேருந்து தான் வருது, இது நாங்கள் என்ன பண்ணுறது, அதுக்கு ஏதாவது ஏற்பாடு உண்டா அப்படிங்கிறது மாதிரி தானே பேச்சுவார்த்தை இருக்கணும். நீ உள்ளே போய் ரொம்ப பேசுனேன் கஞ்சா கேஸில் உள்ளே போயிடுவேன் அப்படின்னு உடனே பதறி அடிச்சுட்டு அந்த 10 பேரும் வந்துடுறாங்க. ஆட்சி மாற்றம் நிகழ்கிறது. அதிமுக வந்துடுது. அதிமுகட்ட திரும்பவும் அந்த ஊர் மக்கள் போய் மனு கொடுத்த உடனே சரி இப்போதைக்கு நாங்கள் ஒன்றும் பண்ணல பார்க்கலாம் அப்படின்னு உடனே சொன்னது மாதிரி எந்த வேலையும் நடக்காமல் இருந்தது. இப்போ நான் திரும்ப தான் சொல்கிறேன், எலெக்ஷன் வந்துட்டா தானே திமுக ஒன்றும் கையில் பிடிக்க முடியாது. அது எல்லா இடத்துலையும் கான்ட்ராக்டாக இருக்கலாம், எந்த விஷயமா இருக்கட்டும், சமூக நீதியெல்லாம் அவங்களுக்கு முன்னால் வந்து நிற்கும். அப்போ உடனே இப்பொழுது நாங்கள் பட்டா, நிரந்தர பட்டா 2009 என்ன பண்ணியிருக்காங்க, வீடு இல்லாதவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பட்டாவை மட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து அந்த 150 குடும்பத்துக்கு நிரந்தர பட்டா கொடுப்போம் அப்படிங்கிறப்ப த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன், நான் சொல்றது 2009 போய் மேலே கஞ்சா கேஸ் போட்டோன்னே பயந்துட்டு வந்துட்டாங்க பாருங்க. இவங்களுடைய அடுத்த ஜென்ரேஷன் இப்போ தலையெடுத்திருக்காங்க. இவங்களுக்கு இப்போ வந்து சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, எது சரி எது தப்பு. இன்னொன்று கோயில் நிலம், அந்த நிலத்தை எப்படி அபகரிக்கிறாங்க, அது என்ன எல்லாம் செய்கிறாங்கங்கக்கூடிய விழிப்புணர்வு கிடைத்த இளைஞர்கள்லாம் இப்போ அந்த பொறுப்புக்கு வராங்க அந்த கோயில் இதில். அப்போ வந்து இப்போ போராட்டத்தை பண்ணுறாங்க. ரோடு திடீர்னு வந்து சொல்கிறாங்க, அளவு எடுக்க வராங்க, அதை தடுக்கிறாங்க. இருந்தாலும் நாங்கள் திரும்ப அதை பண்ணி தான் ஆகும், நான் எலெக்ஷன் வருது அப்படிங்கிறப்ப திடீர்னு இவங்க ரோட்டு மறியல் பண்ணுறாங்க. பெரிய லெவலில் பெரிய வேறு வழி இல்லாமல் வருவாய்த்துறை இவங்கெல்லாம் போலீஸ்லாம் வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணுது. இப்போதைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நாங்கள் இந்த பட்டாவை கேன்சல் பண்ணுறது அப்படிங்கிறத எங்களால் முடியாது. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஊரில் ஏற்கனவே பல புறம்போக்கு நிலங்கள் இருக்குது. இப்போ அதே பகுதியில் நான் அந்த இது ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தப்ப விசிகவினர் வந்து ஒரு போராட்டம் நடத்திருக்காங்க. என்னன்னா அங்கே நிறைய பஞ்சமி நிலம் இருக்குதான், அது ஆக்கிரமிப்பு இருக்குதான். இப்போ நீ அவங்களுக்கு உரிய நிலத்தை நீங்கள் வந்து மீட்டு கொடுக்கலாம்ல, பஞ்சமி நிலமே இருக்குதான் நிறையா. அதுக்காக ஒரு போராட்டம் போன ஜனவரியில் ஒரு போராட்டம் அந்த பகுதியை சார்ந்த ஒரு போராட்டம் நடத்தியிருக்காரு. பஞ்சமி ஆக்கிரமிப்புகளை அகற்ற கோரி ஒரு போராட்டத்தை நடத்தியிருக்காங்க. அதில் யாரெல்லாம் கலந்துருக்காங்கன்னு கூட அந்த செய்தி நான் பார்த்தேன். அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கே உரிய, அவங்களுக்காக அரசு கொடுத்த அந்த நிலத்தை மீட்டலாம். சரி, இதுக்கு முன்னால் வந்து ஒரு குளத்தங்கரையை சுற்றி மேட்டில் வந்து நிறைய வீடு கட்டிட்டு இருந்தாங்க. அந்த பகுதியில் பூங்கா அமைக்கிறோம், பூங்கா அமைக்கிறோன்னு சொல்லி அந்த மக்களை எல்லாம் வேற எங்கேயோ ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி அவங்களுக்கு அரசுடைய புறம்போக்கு நிலம், அரசு நிலம், புறம்போக்கு நிலம், இந்த இடத்துல அவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ அதே மாதிரி இதையும் செஞ்சு கொடுக்கலாம்ல, இது கோயில் நிலம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பஞ்சநதீஸ்வரர் கோயில் வந்து
1961 வந்து தேர் திருவிழாலாம் நடத்திட்டு இருக்காங்க. தேர்னா அந்த பையன் பேசுகிறப்ப சொல்கிறாரு, தேர்னா சும்மா சாதாரண தேர் நடத்திங்க, திருவாரூர் தேர் மாதிரி இருக்கும், அவ்வளோ பெருசு. 1961 அது நடந்துகிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அப்போ வந்து கிராம கோயிலாக இருந்து கிராம அந்த நிர்வாக கமிட்டி தான் பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்த ஊரில் வந்து நாசமாக்குவதற்காகவே ஒரு ஆள் வருவாங்கள்ல, அவங்க தான் HRNC டானு உள்ள வந்து அதில் புகுந்து நாசப்படுத்திட்டாங்க. இப்போ எண்ணெய் வாங்கிறதுக்கே காசு இல்லாமல், சரி அப்போனா இந்த கோயில் என்னங்க எப்போங்க கட்டியிருப்பாங்க, வேற ஒன்றும் இல்லை, ஒரு 800-900 வருடத்திற்கு வந்து அவ்வளோதான் பழசு. ஒரு ஏஎஸ்ஐ வந்து பல ஆவணங்களில் இருக்குது. ஏஎஸ்ஐ கூட ஒரு சில இடங்களை அதில் வந்து பராமரிக்கிறாங்க. அந்த அளவுக்கு அது புராதனமான கோயில். HRNC இவங்க இந்த இஷ்யூ பெரிய சண்டை கலேபரம் நடந்துட்டு இருக்கு. HRNC ஜேசி ஜாயின்ட் கமிஷனர் எல்லாமே உம்முன்னு உட்காந்துருக்கான். ஏன்னா அவன் வந்து அங்கே கொடுத்துட்டு நல்ல பிள்ளையாட்டம் இங்கே உட்காந்துருக்கான். இவங்களுக்கு அந்த கோயிலுக்கு சரி நாளைக்கு அந்த கோயிலுக்கு வருமானத்துக்கு என்னடா போனேன். நான் அப்புறம் அந்த பையன்கிட்ட கேட்டேன், சரி இப்போ இந்த இடத்துக்காக சண்டை போடுறீங்க தம்பி, ரைட்டு, அப்ராக்சிமேட்டாக அந்த கோயிலுக்கு எவ்வளோ தம்பி சொத்து இருக்கும் அப்படின்னா, அது வந்து ஒரு 500 ஏக்கர் இருக்குங்க, ஆனால் அதெல்லாம் இப்போ யார்கிட்ட இருக்குன்னு தான் தெரியல. அது யார்கிட்ட பல பேர் வச்சிருக்கிறவங்க அவங்களே மெயின்டைன் பண்ணுறாங்க. அது ஒழுங்காக வருகிறதா கோயிலுக்கு வந்தால் என்ன வாங்கிறதுக்கு ஏன் சிங்கி அடிக்க போகிறான்? ஸோ இப்படித்தான் இப்போ HRNC ஒரு பக்கத்தில் என்ன, நாங்கள் 3000-4000 கோயிலுக்கு கும்பாபிஷேகம் செய்தோம், ஆன்மீக புரட்சியை செய்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு உருட்டுறாரு. ஸ்டாலின் உருட்டுறாரு, சேகர்பாபு அடிச்சு விடுறாரு. இப்போ இந்த கோயிலுக்கு என்ன வாங்கிறதுக்கு வழி இல்லை. இப்போ முந்தானயத்து போட்டிருக்காங்க. ஏன்னா நிறைய சமூக வலைதளங்களில் திமுகவுக்கு எதிராக நம்ம ஆட்கள்லாம் பேச ஆரம்பித்தோடனே, எது இஸ்லாமியர்களுக்கு அதை பண்ணுறாரு, கிறிஸ்தவர்கள் அது பண்ணுறாருன்னு, சரி இந்துக்களுக்காக ஏதாவது ஒன்று பண்ணணுமே அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோவே போட்டிருக்காரு. சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அவருடைய பேஜில் போய் ட்விட்டர் ஹேண்டிலில் போய் பார்த்தீங்கன்னா எக்ஸ் தளத்தில் போட்டிருக்காரு. என்னடா அப்படின்னா, இவர் நடுப்புற உட்காந்துருக்காரு வரிசையாக. இப்போ பாருங்க, கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்னா அவங்களோட அப்படியே உட்காந்துருப்பாரு. பட் இவர் இங்கே உட்காந்துருக்காரு, இங்கே 2 பக்கம் உட்காந்துருக்காங்க. எல்லாம் பட்டாச்சாரியார் குருக்கள் இவங்கெல்லாம் வச்சிருக்காங்க. என்னன்னா கோயிலுக்கான அந்த அகல் விளக்கு, அது பித்தளையிலையோ செம்புலையோ அந்த இது, அது மாதிரியான அந்த பாத்திரங்கள், இந்த இது பூஜைக்கு தேவையானது, இது அது கான்ட்ராக்டாக எங்கே யார்கிட்ட கொடுத்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. அதை வச்சுட்டு ஒரு கால பூஜைக்காக அந்த கோயிலுக்கு தேவையானது, சரி அந்த ஃபண்டை எங்கேருந்து எடுத்தீங்க இல்லையா? அதுக்கப்புறம் 2 கால பூஜைக்கு, சரி இந்த ஒரு கால பூஜை நடக்கக்கூடிய கோயிலில் இருக்கக்கூடிய குருக்களுக்கு அர்ச்சகர்களுக்கு எவ்வளோடா சம்பளம்னா 1500 ரூபாய். எவ்வளோ கொடுக்குறாங்களா? எப்படி ஃப்ரீயா 1000 ரூபா ஒரு இடத்துல பாருங்க. மகளிர் உரிமை தொகை சும்மா இருந்தாலே உங்களுக்கு 1000 ரூபா உண்டு. அது அடுத்த வருஷத்துலேருந்து 2000 கொடுப்போம். ஒருத்தவன் கோயில் எங்கேயோ மெனக்கெட்டுக்கிட்டு சைக்கிள்லேருந்து வந்து அந்த கோயிலை முழுசா அலங்காரம்லாம் பண்ணி அதுக்கு ஒரு வேளை பூஜை பண்ணாலும் 1500 ரூபாய் நாங்கள் கொடுக்குறோம். சரி இதையும் உன் காசுலேருந்து கொடுக்குறியா? இல்லை, அதுவும் வேற ஏதோ ஒரு பெரிய கோயில் பக்தர்கள் போடுற காணிக்கையிலேருந்து எடுத்துதான். இது இந்த அளவுக்கு தான் இருக்கான். அப்படின்னா இந்த 500 ஏக்கர் எப்படி எல்லாம் போயிருக்கும், அதில் என்ன அளவுக்கு வசூல் பண்ணுவாங்க அப்படிங்கிறத மக்களுடைய சிந்தனைக்கே விட்டு விடுகிறேன். இப்படி ஒரு கோயில் கொள்ளைத்துறையாக HRNC மாறிவிட்டது. இப்போ அந்த நிலத்தை எடுத்து இவங்க வந்து கொடுக்கும் பொழுதுதான் அந்த ஊர் மக்கள் பெரிய அளவில் எடுக்கிறாங்க. இப்பொழுது இந்த போராட்டத்தின் முடிவில் என்ன ஆயிருக்குன்னா, இதை நாங்கள் வந்து சீஃப் செக்ரட்டரிக்கே உங்களுக்குலாம் அனுப்புகிறோம், இந்த பட்டா வந்து அவங்களுக்கு வேறு இடங்களில் கொடுத்துட்டு இது பண்ணுறாங்களா இல்லை என்ன பண்ண போகிறாங்கன்னா, மேலதிக நடவடிக்கையெல்லாம் பவர் அவங்கள்ட்ட தான் இருக்குது, அவங்க தான் எடுக்கணும். அதனால் அது வரைக்கும் எந்த வேலையும் நடக்காமல் நீங்களும் எதுவும் பிரச்சனை பண்ணாதீங்க, அவங்களும் எந்த வேலையும் பண்ண மாட்டாங்க, இப்போதைக்கு நிறுத்தி வைக்கிறோம் என்று வருவாய்த்துறையினர் அந்த ஊர் மக்கள்கிட்ட வாய்மொழியாக சொல்லியிருக்கிறாங்க. எலெக்ஷனில் ஏதாவது ப்ரெஷர் கொடுத்தாங்கன்னா திடீர்னு ஏதாவது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க சட்ட போராட்டத்தை இந்த ஊர் மக்கள் எடுப்பார்கள் என்று நம்புவோம். ஆகவே இவங்க என்னென்னா, கோயில் நிலத்தை எடுத்து யாருக்கு என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் இந்த நிலம் வந்து வக்ஃபு நிலம் அப்படின்னா அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் சென்னையில் மட்டும்தான் உங்களுக்கு வக்ஃப் இருக்குதா? நாங்கள் கோயம்புத்தூர்லேயும் ஒரு ஆஃபீஸ் அதே மாதிரி கட்டிக்கங்க, பார்க்குறத இடத்துலலாம் இது வக்ஃப் நிலம்னு சொல்லுங்கள், உங்களுக்கு கொடுக்கறதுக்கே நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோங்கிற அளவுக்கு தான் இது பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் கோயில் நிலங்களை யாருக்கு என்ன வேணாலும் தானம் பண்ணலாங்கிற ஒரு முடிவுக்கு இந்த HRNCயும் இந்த அரசும், திராவிட மாடல் அரசும் செயல்படுகிறது அப்படிங்கிறது தான் இந்த செய்தி காட்டுது.
தப்பு பண்ணிட்டு ஜெயிலில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய கைதிகளை ரம்ஜான் காலமா இருக்கு, ஒரு 3 மாசம் பரோல்ல நீங்க விடணும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டிபிஐ தீர்மானம் நிறைவேற்றிருக்கு. அதை தமிழக முதல்வருக்கு கோரிக்கையாகவும் வைத்திருக்கிறது. நமக்கு தெரியும், இது சிறுபான்மை மக்களை குளிர்விக்கக்கூடிய அரசு. கண்டிப்பா முதல்வர் அவர்கள் இந்த கோரிக்கையை ஏற்பாரு அப்படிங்கிற நம்பிக்கை தான் இருக்கு. இந்த செய்தி நீங்க எப்படி பாக்குறீங்க? இது எப்போ அவங்க கோரிக்கை வைக்கிறாங்கன்னு பாருங்க. இப்பொழுதுதான் February 14 கோவை குண்டுவெடி. அதாவது ஒரு இந்துவை அப்படியே சுரண்டி பார்க்குறான். உனக்கு கொஞ்சமாவது ஒரு சூடு சொரணை வருதா, நீ எதையாவது உனக்கு வருதா, நீ என்னதான் பண்றேன்னு பார்க்குறேன்டா, நான் உங்களை சொரியிறேன், உனக்கு ஏதாவது சூடு சொரணையோட நீ ஏதாவது இதுக்கு ரியாக்ட் பண்றியான்னு பார்க்குறேன். இப்போதுதான் February 14 முடிஞ்சது. 17 எனக்கு டக்குன்னு வருது, நம்ம இந்து அறநிலைத்துறை அமைச்சர் கோயில் உள்ள ஒரு வார்த்தை கேட்டாரு, அதுதான் ஞாபகம் வருது. அதான்டா திங்கிரியா அப்படின்னு நம்மளை பார்த்து கேட்கறது மாதிரி தான் இது. இன்னைக்கு 14ஆம் தேதி தான் ஒப்பாரி வச்சிருக்கிறோம். எதுக்காக? 58 பேர் குண்டு வெடிப்புல உடல் அப்படியே சிதறி செத்து போனாங்க. 230க்கும் மேற்பட்டவர்கள் அங்கஹீனம் காயங்கள் அடைந்தாங்க. அதுல மிக மோசமாக காயமடைந்தவர்களே ஒரு 100-150 பேர். அவங்க இன்னும் ஒரு நடைப்பிணமாகலாம் இருக்கிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு இருக்காங்க. பல குடும்பத்துல பிரெட் வின்னர், அந்த குடும்பத்துக்கு அவங்க தான் ஆதாரம், சோர்ஸ் ஆஃப் இன்கம், அவங்களாம் இறந்து போயிருக்காங்க. அவன் வீட்டில் தீபாவளி ஏதாவது நினைக்கும், அவன் ஒவ்வொரு தடவையும் தீபாவளியை நினச்சிருப்பானா, பொங்கலை நினச்சிருப்பானா, இப்படி அகாலமாக இறந்து போனவங்கள. ஆனால் இந்த குண்டு வச்சான் பாருங்க, அவன் இப்போ ஜெயிலில் இருக்கான் பாருங்க, அவன் ரம்ஜான் பிரியாணி சாப்பிடணும், ரம்ஜான் கஞ்சி குடிக்கணும். ரம்ஜானே 1 மாதம் தானடா, அது எதுக்கு 3 மாதம் பரோல்? அதாவது சட்டத்தில் இவனுங்களுக்கு என்ன, நீ நீ அவங்கள முன் விடுதலை செய்ய மாட்டியா? முன் விடுதலை போல நீ பரவல் கொடுத்துக்கிட்டே இரு, எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே இருக்கலாம். பரவாயில்ல, ஒரு தடவை வெளில வந்துட்டா மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணி. பாஷா 167 முறை பரவல்ல வந்தாருன்னு தானே பல பேர் பேசுறாங்க. அவர் உள்ள இருந்ததை விட அதிகமா வெளியில தான் இருந்தார். ட்ரீட்மெண்ட் சொல்லி வெளியில வந்தாரு அப்படின்னு. அது எதுக்குன்னா, எப்பொழுதுமே இந்த அடிப்படைவாத இஸ்லாமிய அமைப்புகள் ஒரு விஷயத்த ரொம்ப அழகா கனக்கச்சிதமாக ஒரு இதை பிடிச்சிருவாங்க. இந்த அரசு நம்மை கண்டு பயப்படுது, நம்ம ஓட்டுக்காக இவன் நாயா பேயா அலையிறான், இந்த நேரத்தில் ஆடுறாராமான்னு கம்பை வச்சு இப்படி ஆட்டினோம்னா அப்படியே துள்ளி குதிச்சு நம்ம சொல்றதெல்லாம் அவன் செய்வான். பாருங்க, ஜவாஹிர்லா எங்களுக்கு 5 சீட்டு வேணும், போன தடவை 2 கொடுத்தாங்க, இந்த தடவை நாங்கள் 3 கேட்டோம் 2 ஜெயிச்சோம், 2 கொடுத்தாங்க, 6 கேட்டோம் 2 கொடுத்தாங்க, இந்த தடவை 5 கேட்போம், கண்டிப்பாக 5 சீட்டு எங்களுக்கு வேணும்னு கேட்போம். பாருங்க, ஜவாஹிர்லா மனிதநேய மக்கள் கட்சிக்கு 5 சீட்டு, இப்போ எஸ்டிபிஐயும் உங்களுக்கு ஆதரவாக இருக்குது, அவங்களுக்கு எத்தனை சீட்டு அவங்க கேட்பாங்கன்னு தெரியாது. அது இல்லாமல் இந்த தமிழ் அன்சார்னு அவனுக்கு கொடுக்க போகிறாங்களா இல்லையாங்கிறதெல்லாம் தெரியாது. அப்படின்னா அவங்களுடைய எண்ணிக்கை நீங்கள் பார்க்கறதுக்கு இது ஒரு அமைப்பு அது ஒரு அமைப்பு அப்படின்னா, ஒரு 10 எம்எல்ஏ அப்படி நம்ம, அதாவது 10 எம்எல்ஏ முஸ்லீம் எம்எல்ஏங்கிறது கிடையாது, அடிப்படைவாத முஸ்லீம் எம்எல்ஏக்கள் 10 பேர் நம்ம சட்டசபையில் உட்காந்துட்டோன்னா அப்போ உன்னை விட்டு விரலை விட்டு ஆட்டுன்னு ஆட்டலான்டா எவன் ஆட்சியில் இருந்தாலும் அப்படிங்கிறதுல தான் டிமாண்டு. நான் 5 சீட்டு கேட்பேன் அப்படின்னு, ஏன்னா வேற வழி இல்லை அவங்க கொடுத்தோன்னே. ஏன்னா இப்போ தானே காங்கிரஸ்காரன் மிரட்டிட்டு இருக்கான், நான் விஜய்க்கு போயிடுவேன் அப்படின்னு. அதனால டிமாண்டிங் பவர் நமக்கு ஜாஸ்தியாக இருக்கு. இவன் உடனே பரோல் 3 மாதம் கொடுங்க அப்படின்னு. இப்போ இந்த பரோலுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கும் பொழுதே நமக்கு இது ஏன் இவங்களுக்கு இப்படியெல்லாம் தோணுது அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம உடனே போய் பார்த்தோன்னா, ஒரு பழைய செய்தி ஒன்று புழல்ல உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இதே போல் ரம்ஜான் காலம்தான் சாப்பாடு சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் ஈவினிங் கொடுப்பாங்க. அன்றைக்கி ஏதோ ஒரு டயத்தில் லேட்டாக ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, நான் பூந்தமல்லி கோர்ட் சொன்னேன்ல, அந்த போலீஸ் பக்ருதீன், ஃபன்னா இஸ்மாயில், பிலால் மாலிக், இவங்கெல்லாம் யார் அப்படின்னா ஒரு 3-4 பேரை வரிசையாக கொண்டு இருக்கிறவங்க, இந்து தலைவர்களை கொண்டவங்க. இவங்க உள்ளே இருக்காங்க, இவங்களுக்கு இந்த சாப்பாடு பிரியாணி லேட்டாக போகுது அப்படின்னு, அது ஒரு காரணம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய போலீஸ்காரர்களுக்கு நம்ம ஒரு காட்டணும், நம்ம யாரு காட்டணும் அப்படிங்கிறப்ப போலீஸ்காரங்களை விட்டு அடிக்கிறாங்க. எது கேரம் போர்டு இருக்குல்ல, அந்த கேரம் போர்டை உடச்சி அதோட கீறி, அதை உடச்சி அந்த பிளைவுட் உடச்சி கீறினா எப்படி இருக்கும், அதால் ஃபேன் பிளேடு
இதால் இதெல்லாம் திடீர்னு ஒருத்தவனுக்கு யோசிச்சு கடன்னு அடிப்பானா? இதெல்லாம் ப்ரீ பிளான்டாக அவங்க பண்ணுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இளவரசன் அப்படிங்கிறவர் ஒரு போலீஸ்காரர், ஜெயிலரு, முத்துமணி வார்டன், அவர் செல்வின் தேவதாஸ், ரவி மோகன், இவங்கெல்லாம் தான் பாதிக்கப்பட்டாங்க. இந்த ஒருத்தவருக்கு வந்து முத்துமணி அப்படிங்கிறவருக்கு 20 தையல் போலீஸ் பக்ருதீன், பன்னா இஸ்மாயில் இவங்கெல்லாம் அடித்ததில். இளவரசன் தான் சொல்கிறாரு, என்னை வந்து கேரம் போர்ட்டை அப்படி உடச்சி எங்களை வந்து வெட்டுறது மாதிரி அடித்தாங்க. சரி, அதுக்கப்புறம் என்ன சார் பண்ணாங்க அப்படின்னா, ஒரு 3 போலீஸை பிடிச்சிட்டு போயிட்டாங்க ஓஸ்டேஜா. நீ இதெல்லாம் வந்து ஒரு ஹாலிவுட் படத்தில் வந்து சிறைக்குள்ளாரைய 2-3 போலீஸை உள்ள 2 போலீஸை உள்ள ஓஸ்டேஜா வச்சுக்கிட்டு டிமாண்டு என்னன்னு நினைக்கிறீங்க? அதுதான் நான் வந்து இந்த கனெக்ஷன்ல கொண்டு வரேன். சிட்டிங் எம்எல்ஏ ஒரு ஆள் எங்க ஆளு வேணும் நெகோசியேஷனுக்கு, எங்க ஆளு எம்எல்ஏ ஒருத்தன் வேணும், அந்த இவரோட பேசணும், நாங்கள் போலீஸ் அதிகாரிகளோட பேசணும், நெகோஷியேட் பண்ணுவோம் அப்படின்னு. அதோட கொடுமை அப்போ என்ன தெரியுமா நடந்தது? இவ்வளவு போலீஸ்காரர்கள்லாம் பாதிக்கப்பட்டாங்க. நம்ம அவர் மீது பெரிய ஒரு மரியாதை நமக்கு உண்டு. அவர் என்கவுண்டர் அவர் காலத்திலலாம் பல நேரங்களில் நடத்தினுக்கு பயங்கரவாதிகள் குறிப்பாக இது போல் ரவுடிசம் பண்ணுறவங்கள துணிச்சலாக என்கவுண்டர் பண்ணுங்க அப்படின்னு தைரியமாக ஃப்ரீ ஹேண்டு கொடுத்தவர் தான் என்கே திரிபாதி அப்படிங்கிறவர். அவர் அந்த நேரத்தில் சிறை துறை டிஜிபி அந்த இது இருக்கிறப்பத அவர் என்ன பண்ணுறாரு, அவங்க ஏதோ சாப்பாடு பிரச்சனை, அந்த கைதிகளுக்கு அவங்களுக்கு பிரியாணி கொடுக்கலங்கிற கோவத்தில் நடந்துருச்சு அப்படின்னு அவரே சொன்னார். அப்படின்னா ஏன் கேரம் போர்டை உடச்சி கரெக்டாக இவனை வெட்டலாம், பிளேடை எங்கேருந்து இருக்குது, ஃபேன் பிளேடை வச்சு கீறலாம், சாகடிக்கிறது மாதிரி ஓஸ்டேஜாக 2 போலீஸை பிடிச்சிட்டு போயிருக்கிறான், அவன் இந்த டிமாண்டெல்லாம் வைக்கிறான் அப்படின்னா இதெல்லாம் ப்ரீ பிளான் பண்ணாமல் ஒருத்தன் இருப்பானா? சரி, இதுக்கு இந்த ஜெயிலுக்கு வரத்துக்கு முன்னால இதே பன்னா இஸ்மாயில் போலீஸ் பக்ருதீன் என்னடா செஞ்சாங்க அப்படின்னா, புத்தூரில் ஆந்திரா பகுதியில் ஒளிஞ்சிட்டு இருந்தான், அங்கே தான் போய் பிடிச்சாங்க. அப்பொழுது குக்கர் எடுத்து அடித்தாங்க. அவர் இப்பொழுதும் தாம்பரத்தில் இருக்கிறார் அந்த போலீஸ் அதிகாரி. அவருக்கு ஜெயலலிதா அந்த நேரத்தில் ஆட்சியில் இருந்ததுனால அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு. முகத்திலேயே ஒரு பெண் குக்கரால், அதுக்கப்புறம் போலீஸ் பக்ருதீன் எல்லாம் அடித்து அவர் முகமே செதஞ்சு போச்சு. பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணாங்க அப்போல ராமச்சந்திராலாம் அவருக்கு அடுத்தடுத்த ட்ரீட்மெண்ட் நடந்தது. இப்படி ஒரு போலீஸ்காரரை பண்ணிட்டு ஜெயிலில் வரான், ஜெயிலையும் இதே வேலையை பண்றான், ஜட்ஜை மிரட்டுறான். இவர்களை போன்றவர்களுக்குத்தான் இவர்கள் பரோல் கேட்கிறார்கள். நீங்க ஏதோ நீண்ட கால அவன் ஏதோ கோவத்தில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு பிரச்சனை இருந்துச்சு, குறுக்க பொண்டாட்டியோடைய அப்பன் வந்துட்டான், கோவப்பட்டு புலையர்னு அரைஞ்சான், புட்டுன்னு செத்து போட்டான், அவன் 20 வருஷமா உள்ள இருக்கான், அவனா இருக்கான்? இல்லை அவனுக்காக தான் இவனுக்கு வந்து இறஞ்சி கேட்குறானா? கேட்குறவனா இது போன்றவர்களைத்தான் வந்து முன்னிடுதலை வேணும், இவர்களைத்தான் நீண்ட கால பரோலில் விடணும் அப்படின்னு ஜவாஹிருல்லா இருக்கட்டும், எஸ்டிபி இல்லை இவங்க கேட்கறது, முபாரக் இவங்கெல்லாம் கேட்கறதெல்லாம், இது போன்ற தடா ரஹீம் இவர்களெல்லாம் கேட்கறதெல்லாம் இவர் போன்ற ஆட்களை வந்து முன்னிடுதலை பண்ணுங்க அப்படிங்கிறது. இதை வந்து காவல்துறையினர் முதல்ல புரிஞ்சுக்கணும். இவங்களுடைய டிமாண்டு எதனால இந்த டிமாண்ட் வருது? நீங்களும் சில இடத்துல வந்து அரசு சொல்லுகிறது, அரசியல் கட்சி தலைவர்கள் எலெக்ஷனுக்காக சில விஷயங்கள் பண்றாங்க, அவங்களுக்காக நாங்கள் வந்து கொஞ்சம் எங்களுடைய தாராள மனதை அவங்கள்ட்ட காட்டுறோம் அப்படின்னீங்கன்னா அவன் மேலே ஏறி இப்படித்தான் டிமாண்ட் வைப்பான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்துக்கள், நான் இது மத விஷயமா சொல்றேன்னா, ஏன் இந்த ஆங்கிள் எதுக்குடா நீ பார்த்து சொல்ற அப்படின்னா, இவர்களுடைய டிமாண்ட் எப்படி இருக்குது, இதற்கு அரசியல் கட்சிகள் எப்படி பலியாகின்றன அப்படிங்கிறத நீ புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறது தான். அவனுடைய டிமாண்டு ஏற்றிக்கிட்டே இருக்கிறான். பார்ட்டிஷன்ல இப்படிதான் நடந்தது, காந்தியையும் நேருவையும் இப்படித்தான் பண்ணாங்க. முஸ்லீம் லீக் வந்து அது ஒரு சின்ன ஆரம்பத்தில் ஒரு சின்ன ஒரு இதாக தான் இருந்தது, டிமாண்டு 2 டிமாண்டில் ஆரம்பித்தது தான். கடைசியில் எந்த அளவுக்கு கொண்டு வந்து இந்தியா பாகிஸ்தான் 2 நாடாக பிளந்தது. இப்படித்தான் ஆரம்பிக்கும். இவங்க அடுத்தடுத்த கோரிக்கை வைக்கிறாங்க. ஓட்டுக்காக நாளைக்கு திமுக இதையும் செய்வதற்கு தயாராக இருப்பார்கள். பாருங்க, ரேஷன்ல மற்ற விஷயங்கள்லாம் கிடைக்குதோ இல்லையா, உடனே 2 நாள் முன்னாடி உத்தரவு போட்டிருக்காரு, ரம்ஜான் வந்துருச்சு, பச்சரிசி எல்லாம் அவங்களுக்கு கிடைப்பதற்கு ஏற்பாடு, ரம்ஜான் இதுக்கு கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு இருக்காரு. அவங்க வந்து சினிங்கிடக்கூடாது,
அவங்களுக்கு சளி பிடிச்சதுன்னா அவருக்கு வந்து நெஞ்சே அடைச்சது மாதிரி ஆகிடும். அந்த அளவுக்கு தான் இந்த திராவிட மாடல். இந்த இந்துக்கள் புரிஞ்சுக்கணும், இது இந்து விரோத அரசு, இந்து துரோக அரசு அப்படிங்கிறத திரும்ப திரும்ப இதை ஊர்ஜிதப்படுத்துகிறது. இவர்களை மிரட்டினால் இந்த நேரத்தில் இவங்க வந்து இதை செயல்படுத்துவார்கள்ங்கிற எண்ணத்தோடையே இந்த அடிப்படைவாத அமைப்புகளும் இந்த கோரிக்கைகளை வைத்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த டிமாண்ட் அடுத்தடுத்து அதிகரித்து கொண்டே போகிறது அப்படிங்கிறதை நம்ம புரிஞ்சுக்கணும். நிறைவு செய்தியாக, நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கீழநேரி அப்படிங்கிற பகுதி, அங்கே ஒரு சர்ச் இருக்குன்னு நினைக்கிறேன். அது ஒரு 100 ஆண்டு பழமையானது. அதுக்கு வந்து ஆர்ச் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 குரூப்புக்குள்ள ஒரு பெரிய அடிதடி. இங்க இருக்கக்கூடிய ஆண்களும் அங்க இருக்கக்கூடிய ஆண்களும் அடிச்சுக்கிறாங்க, இங்க இருக்கக்கூடிய பெண்களும் அங்க இருக்கக்கூடிய பெண்களும் அடிச்சுக்கிறாங்க. அந்த இடமே ஒரு கலைபரமாக காட்சி அளிக்கிறது. அதனுடைய வீடியோ எல்லாம் சமூக வலைதளத்துல பரவிட்டு இருக்கிறது. இந்த அடிதடியை எப்படி பாக்குறீங்க? அந்த வளைவுக்காக இப்படி ஒரு போராட்டம் நடக்கிறது, இதை எப்படி பாக்குறீங்க? தீகாவுடைய அருள்மொழி, மதிமாறன் இவங்கெல்லாம் ஏதாவது ட்வீட் போட்டிருக்காங்களா இது சம்பந்தமா? தேடி பார்த்தேன், இது வரைக்கும் இல்லை. இந்த காஞ்சிபுரத்துல வந்து வடகலை தென்கலை பிரச்சனை வந்ததுன்னுச்சுங்க. இவாள் சொல்லும் சனாதனம் இதுதான் அப்படின்லாம் அவங்க ட்வீட்ல எல்லாம் போடுவாங்களே, இதுக்கு அது மாதிரி ஏதாவது போட்டாங்களா? ஒரே சர்ச்சு, 2 பேரும் சர்ச்சு வழிபாடு பண்றவங்க தான். கேட்கறது புரியுது. பொதுவாகவே அவங்க இந்து மதம் சாராத வேறு மதம் குறித்து எதுவும் பேசுறது இல்லை. அவங்க அவ்வளவு வந்து ரொம்ப கட்டுக்கோப்பாக இருக்கக்கூடிய இயக்கத்தை சேர்ந்தவங்க. அவங்க அது வேற்று மதத்துக்குள்ள அவங்க போகவே மாட்டாங்க. சரி, இப்ப இதே மாதிரி கோயில்ல 2 தரப்புக்கு சண்டை வருது. தேர் விஷயமோ ஏதோ ஒரு விஷயம், திருவிழா நடத்துறது இல்லையா, HRNCயும் இந்த அரசும் என்ன பண்ணுன்னு கேட்குறேன். யாரு பெரும்பான்மையோ அவங்களுக்கு ஆதரவா இருந்துட்டு போயிடும். ஃபஸ்ட்டு பூட்டிகிட்டே போயிடும். அது இப்போ மேல் பாத்தியெல்லாம் எங்களுக்கு அனுமதி இல்லைன்னு ஏதோ பிரச்சனை வந்தது, டம்முன்னு இழுத்து பூட்டிட்டு போயிட்டாங்க. பூஜையாவது ஈஸியாது போடா, அது கோயிலாவது, அது கோயில் அப்படியே கிடக்கட்டும், பழனிஞ்சு கிடக்கட்டும், இல்லை பூஜைக்காவது தருங்க, அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் வேணாம் அப்படின்னு அந்த சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படிங்கிறது அந்த இதில் பூட்டு போட்டுட்டு போனாங்க. ஏன்டா அவன் வந்து பிஷப் தேர்தல், அவனோட டயசிஸ் தேர்தல் நடத்தா வெடிகுண்டு வரைக்கும் வீசுறான். அவங்களுடைய எந்த ஒரு எலெக்ஷன் நடந்தாலும் திரவியமே ஈடுபட்டாருங்கிறோம். ஒரு அடிதடியில் ஈடுபட்டதெல்லாம் அதெல்லாம் இன்னும் வீடியோவே இருக்குது. தூத்துக்குடி டயசிஸ் அந்த தேர்தல் அப்பையும் சண்டை நடக்குது, திருநெல்வேலி என்ன, இவங்க நிறைய இன்ஸ்டியூஷன் நடத்துகிறாங்க இந்த டயசிஸ். அதில் வந்து நிறையா அப்பாயின்மெண்ட்டாக அந்த வந்து பண மோசடி, அதில் வந்து முறைகேடு இருக்குது அப்படிங்கிற அந்த பிரச்சனைகள்லாம் பல தடவைகளில் நடந்துக்கிட்டு இருக்குது. பல அடிதடிகள் நடக்குது, வெடிகுண்டு வரைக்கும் வீசுகிறாங்க. அந்த எலெக்ஷனில் வந்து இங்கே சட்டசபை எலெக்ஷனுக்கு கூட ஒரு ஓட்டுக்கு அவ்வளோ கிடையாது. அது வந்து 35 இன்ச்சு டிவி கொடுக்குறேன், அது கொடுக்குறேன்னெலாம் சொல்லி எலெக்ஷனில் என்ன அந்த கூத்தெல்லாம் பார்க்குறோம். ஸோ இவங்க இன்ஸ்டியூஷனில் இவ்வளவு பிரச்சனை இருக்குது. அதன் மூலமாக பணம் நிறைய கிடைக்குது. பணம் ஒரு இடத்துல அதிகமாக இருந்தாலே பிரச்சனை வரும், முறைகேடு இல்லீகலாக வரும்போது பிரச்சனை குறைக்கிறான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு தான் வேலை செய்யணும், இது மீண்டும் இவர்கள் தான் வரணும், நம்ம பல விஷயங்களை நம்ம இவங்க தான் செஞ்சு கொடுத்துருக்காங்கன்னு ஒவ்வொருத்தரையும் சிறுபான்மையினர்கள் ஓட்டுகளை வாங்குறதுக்காக, குறிப்பாக கிறிஸ்துவர்களுக்காக, ஏன்னா அவங்க வந்து விஜய் பக்கம் போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக ஒரு கரைவேட்டி கட்டாத ஒரு திமுக உறுப்பினராக வந்து சிறுபான்மையினத்துல இந்த வாரியத்தின் தலைவராக இருக்கார் ஜோ அருண் இருக்காரு. அவர் லயோலா இதில் இருக்கும் பொழுது பண மோசடியில் ஈடுபட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி அதிமுகவுடைய கோவை சத்தியன் வந்து ஃபிளாக் பண்ணியிருக்காரு. இந்த விஷயத்தை குறித்து இதை அப்படியே தள்ளிவிட்டு போக முடியாது, இது உண்மையான விசாரணை நடத்த வேண்டும் அப்படின்னு கிறிஸ்தவ சபையினரே பலர் இப்போ கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அங்கே இந்த பிரச்சனைகள் இருக்குது. இப்போ 100 ஆண்டு வளைவு கட்டணுமா, இந்த வளைவு கட்டுறதுல யார் கட்டுறது, என்ன கட்டுறது, கமிஷன் ஏதாவது இருக்குதா, என்ன பிரச்சனை, இல்லை இவங்க இருவேறு வெளியில் வந்து ஜாதி இல்லைன்னு சொல்லிட்டு இதில் 2 குரூப்பு அப்படி பிரிஞ்சு இருக்கிறாங்களா, அதெல்லாம் முழு விசாரணை பண்ணணும். ஆனாலும் 2 கோஷ்டிகளாக இருந்ததுன்னா அடிதடி நடந்து இருக்கிறது. இப்போ ஒரு ப்ரிமிசஸில் அடிதடியே நடக்குதுன்னா, நீ இத்தனை நேரம் அந்த சர்ச்சு இப்போ வர சண்டே வந்து அங்கே ப்ரேயர் நடக்கும். இப்போ இது மாதிரி கோயில் நடந்தால் நீ உடனே வந்து போலீஸை ஃபுல்லாக கொண்டாந்து இறக்கியிருப்பில்ல, அந்த உன்னுடைய போலீஸ் ஃபுல்லாக அப்படி நிற்கும். அதுக்கப்புறம் தான் திருவிழாவில் வரக்கூடிய பக்தர்களோட போலீஸ் தான் அதிகமாக இருக்கும். இப்போ சிதம்பரத்துலலாம் போய் காட்டுறாங்கல்ல, தீட்சிதரை வந்து இது பண்ணிட்டாங்க, ஏதோ ஒரு விஷயம் எவனாவது கிளப்புவான், பார்த்தீங்கன்னா எல்லா போலீஸும் சிதம்பரம் கோயில் அங்கே வர பக்தர்களை விட இவங்க திடீர்னு ஜாஸ்தியாக இருப்பாங்க. இப்போ அது மாதிரி இந்த நீ அந்த சர்ச்சில் போய் நிற்க வேண்டியது தானே, ஏன்னா அங்கே அடிதடியே நடந்திருக்குது, பெண்களையெல்லாம் அடிச்சிருக்காங்க.
ஆகவே இது சிறுபான்மையினர்களுக்காக இருக்கக்கூடிய அரசு தான். ஏன்னா அந்த அப்பாவை ரொம்ப தெளிவாக சொன்னார், நீங்கள் மண்டி போட்டு ஜபித்ததுனால தான் இந்த ஆட்சியே வந்ததுன்னு. இப்போ திரும்ப அவங்க மண்டி போட்டு யார் மண்டி போட போகிறாங்கன்னு தெரில. அந்த சர்ச்சு ஃபாதர்களுக்கு எதிராக அமர்ந்து திமுகவினர் மண்டி போட்டு எங்களுக்காக ஜெபம் செய்யுங்கள் அப்படின்னு பாஸ்டர் கேட்க போகிறாங்களா, இல்லை இந்த ஆட்சி திரும்ப வரணும் வந்தாதான் நம்ம பல விஷயங்களை வந்து, ஏன்னா இவங்களுக்கே கொடுத்துருக்காங்க என்ஓசிலாம் வேண்டான்லாம் சொன்னேன். நல்லா நல்ல வேலையாக கோர்ட் அதுக்கு தடை வச்சிருக்குது. என்ஓசி இல்லாமல் நம்ம அங்கங்கே சர்ச்சு கட்டலாம் இந்த அரசு வந்தாதான் அப்படின்னு சொல்லி அந்த 63,000 பேரும் உட்காந்து மண்டி போட்டு ஜெபம் பண்ண போகிறாங்களாங்கிறது போக போக தான் தெரியும். ஆனால் இந்த அரசு சிறுபான்மையினர்களுக்கான அரசு, இந்துக்களை வஞ்சிக்கும் அரசு, ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு. கோயிலில் ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் அதை காரணம் காட்டி கோயிலை இழுத்து மூடக்கூடிய ஹெச்ஆர்என்சி அரசு. ஆனால் சர்ச்சில் பெரிய லெவலில் சண்டை நடந்தால் அடித்தடி நடந்தால் கூட இது என்ன ஏது அப்படின்னு கூட அவங்க ஒரு போலீஸ் கேஸாக ஃபைல் பண்ணி, இப்போ அது சம்மந்தப்பட்டவர்கள்லாம் நீ அரெஸ்ட் பண்ணணும்ல, பெண்களெல்லாம் அடிச்சிருக்காங்களே அதெல்லாம் பண்ணுவாங்களாங்கிறது போக போக தான் தெரியும். இதை வந்து ஒவ்வொரு செய்தியும் நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். அப்போ தான் 2026 எப்படி வாக்களிக்கணும் அப்படிங்கிறது நமக்கும் புரியும் அப்படிங்கிறது தான் இந்த செய்தி. இன்றைய 5 செய்திகள் குறித்து சிந்தித்து தனது கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட மூத்த அரசியல் விமர்சகர் திரு ராஜேஷ் ராவ் அவர்களுக்கு ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். நன்றி. ஜெய் ஸ்ரீராம். வந்தே மாதரம். வந்தே மாதரம்.